பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வசனம் ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஆமென். மனிதனுடைய வாழ்நாள் 120 வருடம்தான் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். வேதாகமத்தில் மனிதனுடைய வாழ்நாள் 120 வருடம்தான் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த 120 வருடத்திற்குள்ளாக ஒரு மனிதன் கர்த்தரை அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஏன் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும்? என்ன அவசியம்? இந்த பூமியில் கர்த்தரை அறியாத மக்கள் அநேகர் இருக்கும் பொழுது ஏன் ஒவ்வொருவரும் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும்? இங்கு கர்த்தரை நம்புகிறவர்களும் இருக்கிறாங்க, கர்த்தரை இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் இந்த பூமியில் வாழ்கிறாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, ஏன் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும்? மனிதனுக்கு அப்படி என்ன அவசியம் இருக்கிறது தேவனை அறிந்து கொள்வது? வானத்தையும் பூமியும் கர்த்தர் படைத்தார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை ஒரு மனிதன் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? இரண்டாவது, ஒரு மனிதன் ஏன் கர்த்தரை விசுவசிக்க வேண்டும்? ஒருவேளை அவர் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டா கூட அவரால் எல்லாம் கூடும் அப்படின்னு அவன் ஏன் விசுவசிக்க வேண்டும்? மூன்றாவது, ஏன் ஒரு மனிதன் கர்த்தருக்காய் வாழ வேண்டும்? இந்த 3 கேள்விகளோடு தான் இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, ஏன் ஒரு மனிதன் இந்த 120 வருடத்திற்குள்ளாக கர்த்தரை தெரிந்து கொள்ள வேண்டும்? இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு என்று கடவுளை நம்புகிறவர்களுக்கும் தெரியும், கடவுளை நம்பாதவர்களுக்கும் தெரியும். எனவே இந்த உபத்திரவங்களை மேற்கொள்ள கர்த்தரை அறிந்திருக்க வேண்டும். இந்த கர்த்தரை அறிந்து கொள்ளும் பொழுது இந்த 120 வருட காலமும் மனிதன் சுகித்து சமாதானத்தோடு வாழ முடியும். நான் படைக்காத இந்த உலகத்திற்காக நான் ஏன் வருந்த வேண்டும்? படைத்தவர் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் படைத்திருக்கிறார். எனவே நான் சுகித்து மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கவே இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ முடியும்.